ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிராமத்து சமையலில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் கழிச்சு போடுற வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோஸ் பொரியல், தேங்காய் பூ போட்டு கோஸ் பொரியல், தக்காளி சட்னி. ஓகேவா? என்னடா இவன் இப்போ பார்த்தாலும் தக்காளி சட்னி போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையாக இருக்குது. கோஸ் பொரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தனியாக ஒரு வாட்டி கோஸ் மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் தெரியும். செம்மையாக இருக்குதுங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையாகவே அருமையாக இருக்குதுங்க.